My dear students, a very good evening. And இன்னைக்கு நம்மளோட மேக்ஸ் சேலஞ்சோட டே 2. ஒவ்வொரு நாளும் என்ன ஆனாலும் சரி கேப்பை விடாமல் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நேற்று உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே படித்தேன். ஸோ மேக்ஸ் கிளாஸ் ஏன் ஆன்சர் ஓரளவுக்கு டீசெண்டாக எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்காக கஷ்டப்பட்டு நானே உட்காந்து சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இப்போ இன்றைக்கி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 9.2 சொல்லி தர போகிறேன். எக்ஸைஸ் சம்ஸ் ஒரு 2 தான் இருக்குது, அதை நாளைக்கு ஒரு வீடியோவாக போட்டுறேன். இன்றைக்கி உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் சம்ஸும் டக்குன்னு சொல்லி கொடுத்துட்றேன். என் கூடவே சேர்ந்து எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வருவோம். இப்போது நம்ம கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 9.2 எவாலுவேட்டு உங்களுக்கு வந்து இன்டெக்ரல் ஆஃப் லோவர் லிமிட் 0 இருக்குது, அப்பர் லிமிட் 1 இருக்குது, எக்ஸ் டிஎக்ஸ் அஸ் த லிமிட் ஆஃப் அ சம். முதல்ல இந்த சம்மை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நீங்கள் அதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறீங்க? இப்போ ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் ஏ பி அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? இதுக்கான ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதும்போது கவனமாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லிமிட்டு போட்டுக்கணும். லிமிட்டு ஓகே, n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, என்னோட இடத்துல நம்ம இன்ஃபினிட்டி போடுவோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா b மைனஸ் ஏ டிவைடட் பை n. அதுக்கப்புறம் சமேஷன் ஆஃப் r இஸ் ஈக்குவல் டு 1, மேலே ஒரு n, அப்படியே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோ, a ப்ளஸ்ஸு மறுபடியும் இந்த b மைனஸ் ஏ டிவைடட் பை n. இங்கே போட்ட b மைனஸ் ஏவை மறுபடியும் இங்கே போட்டுரு, இதுக்கு ஒரு சின்ன ப்ராக்கெட் போட்டு இந்த இடத்துல ஒரு r போட்டுரு. இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, இந்த ஆரை வெளியே போட்டு மொத்தமாக ஏபிஏ ரெண்டுத்துக்கு கூட மல்டிப்ளை பண்ணி அப்புறம் ஆன்சர் வரலன்னு முடிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். ஞாபகமாக b மைனஸ் ஏ டிவைடட் பை n இன்ட்டு r தான் வரணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இங்கே கிவன் எடுத்து எழுதிடும். இப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0, பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது நமக்கு வேணும்னா நம்ம வந்து இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த b மைனஸ் ஏக்கு என்ன வரும்ன்றதையும் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். விச் இஸ் பியோட வேல்யூ 1, ஏவோட வேல்யூ 0னா 1. ஸோ தட் எங்கெல்லாம் b மைனஸ் ஏ வருதோ அங்கெல்லாம் நம்ம 1 போட்டுக்கலான்றது நமக்கு புரியும், சரியா? ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ சால்வ் பண்ணும்போது பாரு, இங்கே நான் வந்து வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஏவோட வேல்யூ என்ன 0, பியோட வேல்யூ என்ன 1, எஃப் ஆஃப் எக்ஸோட இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படியே இந்த பக்கம் லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போது இந்த இடத்துல 1 டிவைடட் பை n, b மைனஸ் ஏ வந்து 1 இல்லையா? ஸோ 1 போட்டு டிவைடட் பை n, அப்புறம் சமேஷன் ஆஃப் r இஸ் ஈக்குவல் டு 1, அதுக்கப்புறம் n. இப்போது ஏவோட இடத்துல 0 ப்ளஸ், ஏன்னா ஏ 0 இல்லையா, நம்ம இங்கே கிவன்லேயே எடுத்து எழுத நம்பர், பியோட இடத்துல 1, ஸோ அந்த b மைனஸ் ஏ 1 டிவைடட் பை n போட்டு, இப்போது இங்கே இன்ட்டு r இருக்கா, அப்போ நான் இங்கே போடும்போதே r பை n போட்டுறேன். ஸோ இங்கே 0 ப்ளஸ் r பை n மறுபடியும் r பை n தான் வரும், சரியா? ஸோ அதனால் ஒரு ஸ்டெப்பை மிச்சம் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன செய்கிறேன், இதை போட்டு காமிச்சேன்ல, சும்மா இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்கிறேன், r டிவைடட் பை n அப்படின்ட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யலாம், அது பாரு, இந்த இடத்துல என்ன இருக்கா, இந்த இடத்துல என்ன இருக்கா, இந்த எண்ணையும் ஸ்கொயர் பண்ணி n ஸ்கொயர்னு வெளியே எடுத்து எழுதிக்கலாம், சரியா? அப்போது எனக்கு என்ன ஆகிடும்னா, லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, சரியா, 1 டிவைடட் பை n ஸ்கொயரு சமேஷன் ஆஃப் r இஸ் ஈக்குவல் டு 1 n இன்ட்டு r. இப்போ இங்கே r என்ன ஒன்று போடுறல, இது வந்து என்னது, இது வந்து ஒரு ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பர்னால் பேசிக்காக அது என்னவா இருக்கும், அதோட வேல்யூஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே, இப்போது எனக்கு இந்த r அப்படின்றது பேசிக்காக என்னவா இருக்கலாம் அப்படின்னா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் so on until n, இப்படி தான் அதோட வேல்யூ இருக்கும், சரியா? அப்போது நான் இந்த n இது so on untilன்னு எடுத்து எழுதுறேன்ல, அப்போது இதை வந்து நான் சிம்பிளாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, r is equal to, இல்லை அந்த சமேஷன் மொத்தமாக இதோட வேல்யூ ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஹோல் டேர்மை ஐ கேன் ரிப்ளேஸ் இட் ஆஸ் n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2, சரியா? அப்போ அப்படி ரிப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும், அப்படியே வாங்க. இப்போ நீ பார்த்தனா நம்ம இங்கே எடுத்து எழுதணும் இல்லையா, நான் இந்த சைடில் இருக்கிறது எடுத்து எழுதிக்கிறேன். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிஎக்ஸ் இல்லையா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 0 1 எக்ஸ் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, சரியா? இங்கே நமக்கு 1 டிவைடட் பை n ஸ்கொயர் இருக்குது. இப்போ ப்ராக்கெட்டில்
n into n plus 1 divided by 2 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இப்போ இதில் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த எண்ணையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். n ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 டிவைடட் பை n இருக்குது. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா n plus 1 by 2 இருக்குது. அந்த n கேன்சல் ஆகிடும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த எண்ணை இங்கே எடுத்துகிட்டு போய் டிவைட் பண்ணுறேன். எப்படி? இப்போ இந்த 1/2 நான் வெளியே எடுத்துன்னு வந்துடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் சொல்லித்தரேன், என் கூட சேர்ந்து நல்லா கவனி. லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நம்ம என்ன செய்வோம், இந்த 1/2 வெளியே எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போது n plus 1 டிவைடட் பை n இந்த எண்ணை உள்ளே போடுவோம். அப்போ n by n என்ன ஆகிடும், 1. இது 1/n இருக்கும். அப்போ இங்கே வரேன் லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அதுக்கடுத்து இப்போ இது 1/2 மல்டிப்ளை பண்ண 1/2 அப்படியே இருக்கட்டும் நான் அழிச்சிட்டேன். சரி, இப்போ இது 1 + 1/n மாறிடும். இப்போ என்ன பண்ண, இந்த இன்ஃபினிட்டி எடுத்துகிட்டு போய் என்னோட இடத்துல அப்ளை பண்ணும். லிமிட் என்ன, n வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணும், இன்ஃபினிட்டி. அப்போ என்னோட இடத்துல இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ என்ன ஆகிடும், 1/2 × 1 + 1/∞. 1/∞ என்ன வரும், 0. சரியா? அப்போது 1/2 சரியா, 1 + 0, ஃபைனல் ஆன்சர் 1/2. அவ்வளோதான். இதோட உங்களுக்கு சம்மு முடிஞ்சு. 1/2 தான் வந்து இதில் ஃபைனல் ஆன்சர். சரியா? நீ ஒரு 2 வாட்டி சும்மா போட்டு பாரு, ஈஸியாக வந்துடும். நானும் ட்ரை பண்ணேன், சீரியஸாக சொல்கிறேன். லைஃப்பில் நானும் தான் ஃபஸ்ட் டைம் போட்டு பார்த்தேன் உங்களுக்காக. அண்ட் ஈஸியாக தான் இருக்குது, ரொம்பலாம் கஷ்டம் இல்லை, போட்டுற முடியுது. சரியா? நீயும் கூலாக அப்படியே ஜாலியாக போட்டு பார்த்துரு. இப்போ நம்ம அடுத்ததுக்கு வரும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின், எக்ஸாம்பிள் 9.3. அதில் வந்து பார்த்தீங்கன்னா x³ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, போன வாட்டில் x இருந்ததுன்னா இந்த வாட்டி x³. ஃபார்முலா என்ன, அதே ஃபார்முலா தான். என்ன, ஃபஸ்ட்டு லிமிட்டு போடு. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டனாலே உனக்கு பாதி வேலை முடிஞ்சது தெரியுமா. அதில் லிமிட் போட்டு நம்ம என்ன செய்யணும், n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இந்த மாடல் சம் எல்லாத்துக்குமே n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தான். சரியா? அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், b - a டிவைடட் பை n. அதுக்கப்புறம் சமேஷனில் இங்கே r = 1, இங்கே வந்து n. நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு a + b - a டிவைடட் பை n, இங்கே 6, இந்த ப்ராக்கெட் பக்கத்தில் 6. சரியா? போட்டாச்சா? இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து பார்க்கும்போது ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1, f(x) வந்து இங்கே x³ கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே இங்கே b - a கால்குலேட் பண்ணோன்னா லாஸ்ட் சம்மில் வந்த மாதிரி 1 தான் வரும். திரும்ப எடுத்து கால்குலேட் பண்ணுவோம். இப்போது பாருங்க, லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. சரியா? இப்போது நான் இங்கே என்ன செய்கிறேன், வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இந்த டேர்ம் எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். (0, 1, x³ dx will be equal to, இந்த பக்கம் வந்து லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ b - aக்கு 1 டிவைடட் பை n. அப்படியே போன சம் மாதிரியே தான் இருக்கும். ஒரே விஷயம், இங்கே வந்து அந்த க்யூப் இருக்குது, அவ்வளோதான். சரியா? அப்போது இங்கே வந்து பாரு, ஏவோட இடத்துல 0 + 1 டிவைடட் பை n இல்லை r/n அப்படின்னு எழுதிக்கலாம். விச் இஸ் ஸ்ட்ரெயிட் அவே. சார் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்போ இதை r/n போட்டுக்கிறேனே அப்படின்னா சந்தோஷம், r/n போட்டுக்கலாம். இப்போ n ஸ்கொயர்னு மாறிடும். அப்போது லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ 1 டிவைடட் பை n ஸ்கொயர். என்ன செய்கிறோம், இதுவும் மல்டிப்ளை பண்ணி 1 டிவைடட் பை n ஸ்கொயர். சமேஷன் ஆஃப் r = 1 n. இந்த இடத்துல r இருக்குது. இப்போ தான் ஒரு இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். அந்த கவனமாக இருக்க வேண்டிய இடம் வந்து என்ன, நமக்கு இந்த கொஸ்டினில் f(x) வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா x³ கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் என்ன செய்யணும் அப்படின்னா அப்படி க்யூப்னு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஸோ ஓகே, ஒரே ஒரு சிறிய கரெக்ஷன் அதை நான் பண்ணிக்கிறேன் நானும். என்னென்னா, அப்போ இங்கே க்யூப் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே நான் சம்மேஷன் எழுதுனல்ல, இந்த எண்ணை வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த எண்ணெய் நான் மண்ணு அவசர கொடுக்க எடுத்து என்ன செஞ்சேன், இங்கே ஸ்கொயர் பண்ணேன். அந்த இடத்துல வந்து நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. சரியா? அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், இங்கே அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். இப்போ இது பேசிக்காக இதை வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இதை இப்போ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதும்போது என்ன செய்வோம், a b f(x) dx இதை ஜென்ரல் ஈக்குவேஷனாக வச்சுப்போம். இப்போது லெட்ஸே
இவங்க கொஸ்டினில் கொடுத்தது என்ன 0 1 அதுக்கப்புறம் எக்ஸு க்யூபு டிஎக்ஸ் இல்லைங்களா. அப்போ இது எக்ஸு க்யூப்னா இங்கே நான் என்ன செய்யணும் 1 டிவைடட் பை என் சமேஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 என். இந்த இடத்துல பாரு ஆரா, ஆருக்கு ஒரு க்யூப் டிவைடட் பை எண்ணுக்கு ஒரு க்யூப். இது வரைக்கும் நீ இந்த ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எழுதுறோம் சரியா. இந்த ஈக்குவேஷனை இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் தான் என்னது எக்ஸு க்யூப். அப்போ அதனால் இந்த இடத்துல க்யூப் பண்ணணும். அப்போ க்யூப் பண்ணும்போது நீ கவனிச்சனா இந்த இடத்துல என் க்யூப் இருக்குது, இந்த இடத்துல என் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும் என் பவர் 4ன்னு மாறிடும். அப்போ அப்படி மாற்றி எழுதுனா என்ன ஆகுது அப்படின்றதையும் இப்போ பார்த்துடலாம். இங்கே போடும் சரியா. எஸ் இப்போ இங்கே பாரு நான் இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். லிமிட்டு சரியா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை என் டு த பவர் 4 சமேஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 n. இங்கே இருக்கிற டேர்ம் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 6 க்யூப் இருக்குது. இப்போது 6 க்யூப் இருக்குது அப்படின்னா அப்போ நான் அதை எப்படி எழுதணும்? ஓகே, இதை நான் தனியாக வேறு ஒரு கலரில் இங்கே எழுதி போடுறேன். பாரு இப்போது எனக்கு இந்த இடத்துல 6 க்யூப் இருக்குது அப்படின்னா அப்போ அது பேசிக்காக 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூபு ப்ளஸ்ஸு 3 க்யூப் ப்ளஸ் so on until n க்யூப் இப்படி கால்குலேட் பண்ணி எடுத்து எழுதுறோன்னு அர்த்தம். அப்போது ஓகே இங்கே எனக்கு அந்த சமேஷன் வேல்யூ இருக்குல்ல, சமேஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 n 6 க்யூபு. இதை நான் அப்படியே ஷார்ட்டாக என்னென்னு எழுதலான்னா n ஸ்கொயர் இன்ட்டு n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் அப்போ n ஸ்கொயரு n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு மாறிடும். போன வாட்டி வெறும் 6 இருக்குது பார்த்து நீ என்ன பண்ண n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 போட்டேன். இப்போ அது எல்லாத்தையுமே அப்படியே ஸ்கொயர் பண்ண, அப்படி ஸ்கொயர் பண்ணால் அப்போது n ஸ்கொயர் n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4 அப்படின்னு மாறிடும். இந்த ரிலேஷனை தான் எடுத்து இப்போ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் என்ன ஆகுது அப்படின்னு பாரு. ஈக்குவல் டு இப்போ லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சரியா 1 டிவைடட் பை என் டு த பவர் 4. இப்போ மொத்தமாக இந்த இடத்துல என்ன செய்கிறோம் n ஸ்கொயர் இன்ட்டு n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நீ என்ன செய்யலாம், இங்கே எனக்கு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, கேன்சல் பண்ணி n ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அப்போது சம்மை நம்ம சிம்பிளாகவே முடிச்சிருவோம். லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகே இப்போ எனக்கு இங்கே 1 டிவைடட் பை n ஸ்கொயர் இருக்கட்டும். இங்கே மீதி இருக்கிற டேர்மு சும்மா உனக்கு புரியறதுக்கு எடுத்து எழுதுறேன். இங்கே எனக்கு n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது டிவைடட் பை 4 இருக்குது. இப்போ நீ என்ன கவனிக்கலாம்னா நான் இந்த 4 இப்படி வெளியே எடுத்துடுறேன், இந்த n ஸ்கொயரை இங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன், சும்மா அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். அப்போ எழுதும்போது இந்த ரிலேஷன் என்ன ஆகும்னு பாரு. அப்போது ஈக்குவல் டு லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சரியா. இப்போ நம்ம என்ன செய்யலாம் 1 டிவைடட் பை 4 n ஸ்கொயரு n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இப்போ இங்கே டினாமினேட்டரில் கீழே வந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த n ஸ்கொயர்ன்ற டேர்ம் வந்துடும். அப்போது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக போட்டிருக்கேனா? இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்? தப்பாக பண்ணணும். அந்த தப்பாக பண்ணணும் என்ன அப்படின்னா இந்த இடத்துல தேவையில்லாமல் நான் ஒரு n ஸ்கொயர் போட்டேன், தேவையில்லை. அதுதான் ஏற்கனவே கேன்சல் ஆகிடுச்சு, சாரி. இப்போது n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கா, இந்த n ஸ்கொயரை இதுக்குள்ளே டிவைட் பண்ணும், அவ்வளோதான். அப்போ லிமிட்டு n gives infinity 1/4 இங்கே n ஸோ n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ஹோல் ஸ்கொயர்னு மொத்தமாக ஸ்கொயர் போட்டே எழுதிக்கலாம். அப்போ n பை n கேன்சல் ஆகிடும். அப்போது லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போது 1/4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 1/n ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இன்ஃபினிட்டி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 டிவைடட் பை 4 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி ஹோல் ஸ்கொயர் இருக்கும் விச் இஸ் 1/4 இன்ட்டு 1 ஸ்கொயர். அப்படி இல்லைனா 1/4 தான் ஃபைனல் ஆன்சராக வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போது இந்த சம்முக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4. எங்கே கவனமாக இருந்திருக்கணும், ஒரு 2 சின்ன இடம் சரியா. ஒன்று வந்து என்னென்னா இந்த ஆர் க்யூபை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன அவசரப்பட்டு வெளியே எடுத்துடாத. நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஓகே இங்கே எக்ஸ் கியூப் போடுறேன்னா அப்போ இந்த இடத்துல n கியூப்னு வரணும். r/n இங்கே r கியூபு, இங்கே n கியூபு. அப்போ தான் இங்கே எடுத்து இப்படி போடும்போது அது 4ன்னு மாறும், n டு த பவர் 4ன்னு மாறும். இங்கே n ஸ்கொயரை இங்கிட்டே கேன்சல் பண்ணியாச்சு,
இங்கே n+1 ஹோல் ஸ்கொயர் பை 4 தான் இருந்தது. நான் காப்பி அடிக்கும்போது கிராஸ் எரர் பண்ணி என்ன பண்ணிட்டேன், n² போட்டு எழுதினேன். கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியே இப்படி போட்டு வந்துடணும். சரியா, முடிஞ்சு. சாரி மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்க்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எஸ், லெட் அஸ் கண்டினியூ. எக்ஸாம்பிள் 9.4 அடுத்த சம்ம. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சம்மாவோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் தான், ரொம்பலாம் இல்லை. இதில் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் 2x² + 3x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் என்ன செய்யலாம், முதல்ல ஃபார்முலாவை எடுத்து எழுதிடும். அப்போ ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் என்னது, லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா b - a / n. நெக்ஸ்ட்டு சமேஷன் ஆஃப் ஆருடைய வேல்யூ ஈக்குவல் டு 1, இந்த இடத்துல டு த பவர் n. நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், இங்கே a ப்ளஸ் b - a / n, இதை வந்து ஆரால் மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ இதில் ஏவோட வேல்யூ வந்து என்னது, பியோட வேல்யூ வந்து என்னது எடுத்து எழுதிக்கும். இப்போது f(x) வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2x² + 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே b - a சப்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், which is 4 - 1 = 3. போன சம்லலாம் 0 1 இருந்தது, ஈஸியாக போட்டோம். சரி, இப்போது 2x² + 3ன்னு இருக்குது சார். அப்போ சம்மு பெருசாக போகுமே, இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் பண்ணலாமானா, எஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் பண்ணலாம். நான் முதல்ல வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே இந்த சமேஷன் வேல்யூ இந்த ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எழுதியிருக்கேன் பாரு, இதோட வேல்யூவை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறேன். இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு மீதியை எடுத்து போடுவோம். சரியா? எப்படி ஆன்சர் இப்போ அதான் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், f(, ஓகே, அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுறேன். a + b - a / n × r. சரியா? இப்போ இதை எடுத்து எழுதும்போது f(a) ஓட வேல்யூ வந்து என்னது, 1 ப்ளஸ்ஸு, அப்புறம் இங்கே வந்து 3 / n r. இப்படி ஒரு ரிலேஷன் கிடைக்குதா? இப்போ டெக்னிக்கலி இது வந்து எனக்கு என்னன்னா எக்ஸ் இல்லையா, f(x). இப்போ எக்ஸுனா என்ன பண்ணணும், இதோ இருக்குது எக்ஸ், 2x² + 3. அப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த ஸ்டெப்பில் 2 × 1 + 3r / n ஹோல் ஸ்கொயர் + 3ன்னு எடுத்து எழுத போகிறேன். அப்போ இதில் அந்த a + ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணால் 2 × 1² + 9r² / n². ஏன்னா a² + b², 3a² பண்ணால் 9, r² n², அப்புறம் 2ab வரும். அப்போது 2 × a வந்து 1 தான், அதை போடணும்னு அவசியம் இல்லை. b வந்து என்ன, 3r / n இல்லைங்களா, ப்ளஸ் ஒரு 3. இப்போ இதை அப்படியே அடுத்த ஸ்டெப்பை எடுத்து எழுதுங்க. அப்போ 2 × 1 + இங்கே 9r² / n² ப்ளஸ் 6r / n ப்ளஸ் 3. இப்போ இதை வந்து என்ன செய்யலாம், 2 உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 × 1 2, இது 18, இது 12, அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள், 2 + 18r² / n² ப்ளஸ் 12 × r / n ப்ளஸ் 3. இப்போ இந்த 3யும் 2வும் ஆட் பண்ணால் 5. ஸோ 5 + 18r² / n² ப்ளஸ் 12r / n. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன செய்யலாம், we will substitute in formula. இதை எடுத்துகிட்டு போய் இப்போ ஃபார்முலாவில் இங்கே எடுத்து எழுதணும்ல ஈக்குவேஷன், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்க, சமேஷன் ஆஃப் 1 இருக்குது, 4 இருக்குது, 2x² + 3 இருக்குது இல்லையா, 2x² + 3. அந்த ஸ்கொயரையும் நம்ம மறக்காமல் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கணும், ஒரு வாட்டி அப்படியே செக் பண்ணிக்கணும். சரியா? இப்போ அப்படி எடுத்து எழுதும்போது நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன கிடைக்குது, லிமிட் போட்டோம், லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 3 / n. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் r = 1 n. இப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் 5 + 18r² / n² ப்ளஸ் 12r / n. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நல்லா கவனி, இந்த டேர்ம் இருக்கு பாரு, இதை அப்படியே இங்கேன்னு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அதையும் கேர்ஃபுல்லாக பாரு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், லிமிட்டு
n tends to infinity. ஓகே, 3 எடுத்துன்னு வந்து 5 கூட மல்டிப்ளை பண்ணால் 15 டிவைடட் பை n. சமேஷன் ஆஃப் இங்கே ஆர் வேல்யூ ஏதாவது இருக்கா? ஆர் வேல்யூ எதுவுமே இல்லை. அப்போ ஆர் வேல்யூ எதுவுமே இல்லைன்றதுனால இந்த இடத்துல 1. சரியா? ப்ளஸ் 3 எடுத்துன்னு வந்து 18 கூட மல்டிப்ளை பண்ணால் 54 டிவைடட் பை n கியூபு சமேஷன் ஆஃப் ஆறு ஸ்கொயரு. இங்கே சமேஷனுக்கு ஆர் ஈக்குவல் டு 1 n அதெல்லாம் போட்டுக்காது, ஒரு சம்பிரதாயம் மாதிரி. அப்புறம் இங்கே ஒரு 3 இருக்குது, 12 இருக்குது. ஸோ 36 டிவைடட் பை n சமேஷன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 n. இந்த இடத்துல ஆறு இருக்குது. ரைட்டா? இப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து என்ன செய்வோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும். இப்போ இது ஒவ்வொன்றுமே நம்ம வந்து ஜாக்கிரதையாக எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இந்த எக்ஸ்பேன்ஷனில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு வந்துடும். உனக்கு இதில் ஒரு சில விஷயம் தெரியாதுன்னா எழுதி வச்சுக்க. இப்போ சமேஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இருக்குன்னா அப்போ நாங்கள் n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைடட் பை 6ன்னு எழுதலாம். சமேஷன் ஆஃப் ஆரோட இடத்துல நான் என்ன செய்யலாம்? நம்ம இது ஏற்கனவே போன ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம், 2 போட்டுக்கலாம். அப்போ இந்த சப்ஸ்டியூஷனில் இங்கே கரெக்டாக நடக்கணும். தப்பாச்சு, சம்மு தப்பாச்சு. இப்போ இங்கே பாரு, லிமிட்டு n tends to infinity 15 டிவைடட் பை n. சரியா? இன்ட்டு இங்கே சமேஷன் ஆஃப் 1 இருக்கான், அதனால் இந்த இடத்துல n போட்டுக்கலாம். ப்ளஸ் 54 டிவைடட் பை n கியூபு. சரியா? இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கா? அப்போ நான் சொன்ன வேல்யூ அங்கே நான் எழுதி போட்டு பாரு, அதை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. என்னது? n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 36 டிவைடட் பை n. இப்போ அகெயின் வா, இந்த இடத்துல வந்து பாரு 6. அப்போது n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. இப்போ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு என்ன கவனிக்கலாம்னா, ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுது. என்ன கேன்சல் ஆகுது? ஒரு பேச்சுக்கு இந்த n-ம் இதுவும் கேன்சல் ஆகி n ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே இருக்கிற n-ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 6ம் 54ம் நீ கேன்சல் பண்ணி 9 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இங்கே 2ம் 36ம் கேன்சல் பண்ணி 18ன்னு போட்டுக்கலாம். இங்கேயும் n-ம் உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ அந்த கேன்சல் பண்ண டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுவோமா? இப்போ இங்கே பாரு, ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் n tends to infinity. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 15 இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு 9. சரியா? ஸோ ப்ளஸ்ஸு 9. இப்போ இந்த ஸ்டெப் நல்லா பாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் என்ன பண்ணணும், நல்லா கேட்கணும். இதில் இந்த n-ன்ற டேர்ம் இருக்குல்ல, இந்த n + 1லேருந்து n காமனாக வெளியே எடுத்துரும். அப்போது n நான் காமனாக வெளியே எடுத்துட்டா 1 + 1/n அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டேர்ம் கிடைக்கும். அதே மாதிரியே இங்கே 2n + 1 இருக்கா, இந்த 2n + 1லேருந்து 2-ஐ மட்டும் காமனாக வெளியே எடுத்துரு, n மட்டும் காமனாக வெளியே எடுத்துரு, மறுபடியும் n காமனாக வெளியே எடுத்துரு. அப்போ அந்த 2n-ல் n-ஆல் டிவைட் பண்ணால் 2 மட்டும் இருக்கும். சரியா? என்ன ஆகிடும் உனக்கு? அந்த 2 மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ப்ளஸ் ஒரு 1/n வந்துடும். சரியா? இப்போ இங்கே இது n ஸ்கொயர் இருக்குது பாரு டினாமினேட்டரில், அதை விட்டுற போகிறோம். டிவைடட் பை n ஸ்கொயர். சரியா? இப்போ ப்ளஸ்ஸு வேறு என்ன டேர்ம் இருந்துச்சு? இங்கே 18 இருந்துச்சு. n கேன்சல் ஆகிடுச்சு. இதில் இருந்தும் நம்ம n காமனாக வெளியே எடுத்துருவோம். அப்போது 18. ஓகே, n வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்தா 18. அது மட்டும் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். தப்பண்ண பற்றியா குமார்? என்ன குமார், என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே 15n இருக்கா, இதை கொண்டு போய் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n இருக்குது. அப்போ அது n ஸ்கொயர்னு மாறி இருக்கும். அப்போ அந்த ஸ்கொயர் போய் 1 மிச்சம் இருந்திருக்கும். சரியா? அப்போ நான் என்ன செய்யணும்? 18 டிவைடட் பை n இன்ட்டு n ப்ளஸ் 1 + 1/n அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். நான் அங்கே ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இங்கே 36/n இருக்குது, இங்கே 15/n இருக்குது. ஐ மீன் இங்கே 3/n இருக்குது. அதையுமே தப்பாக சொல்லியிருக்கேன். இந்த 3/n இது கூட மல்டிப்ளை ஆகும்போது 3ம் 12ம் 36, n ஸ்கொயர். அதையுமே ஆணியன் தப்பாக சொல்லியிருக்கேன். ரைட்டு, எடுத்து எழுதியாச்சா? இப்போ இதில் எல்லாத்துலேயும் இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணிவிடும். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு சில பேரை முடிச்சு விட்டுருவோம்.
இங்கே ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n இருக்குது, n ஸ்கொயர் இருக்குது, கேன்சல். n இருக்குது, கேன்சல். அப்போ கேன்சல்ன்ற பட்சத்தில் மீதி என்ன இருக்குது அப்படின்னு பாரு. லிமிட்டு n வேண்டாம், லிமிட்டை போட்டுரும். 15 + 9 1 + 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 2 × 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி ப்ளஸ் 18 × 1 + 1 பை இன்ஃபினிட்டி. சரி, எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0ன்னு உனக்கு இந்நேரத்துக்கு தெரியும். ஸோ 15 + 9 × 1 × 2 + 18 × 1. அப்போது 15 + 18 + 18 அப்போது 51ன்னு ஆன்சர் வரும். அவ்வளோதான், 51 ஃபைனல் ஆன்சர். ஐ நோ தீஸ் சம்ஸ் ஆர் அ லிட்டில் ரொம்பவே பெருசு தான், ஆனால் யூ கேன் சால்வ் இட் ஈஸிலி. சரியா? என்ன ப்ராக்டிஸ் வேணும். ஒரு சில இப்போ ப்ராக்டிஸ் ஒன்று எங்கே தெரியுமா காப்பாற்றும், எனக்கு நான் காப்பாற்றினதை சொல்கிறேன். இப்போ ஒரு பேச்சுக்கு இந்த இடத்துல நான் அந்த எண்ணை வந்து தப்பாக போட்டிருந்தேன். பட் நான் அதை போடும்போதே ஐ மேட் அ மிஸ்டேக். ஏதோ ஒரு இடத்துல நான் பின்னாடி ட்ராக் பண்ணி போகணும்னு எனக்கு தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா, இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 வாட்டி போட்டு வந்தேன். ஆனால் யூ கேன் see ஈவன் நான் 2 வாட்டி போட்டு வந்தாலும் ஸ்டில் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறோம். சம்மு தெரியாமல் மிஸ் பண்ணுறோமா, நாலேஜ் இல்லாமல் மிஸ் பண்ணுறோமா, சம்மெல்லாம் போட தெரியுது. ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ். அது எப்படி ஆனால் உன்னால் ஓவர் கம் பண்ண முடியும்னா ப்ராக்டிஸால் தான். நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணு, உனக்கு அந்த சென்ஸ் வரும். இல்லை ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்க, பின்னாடியே போய் செக் பண்ண கரெக்டாக வந்துடும், நீ போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் போட்டுப்பாரு அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறது. எல்லாருமே இதை அழகாக ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? அண்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம வந்து 50 days ஆன்லைன் டியூஷன் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம்டா நம்மளோட யூடியூப் சேனலில். ஐ மீன் நம்மளோட வேதாந்தோ ஆப்பில். பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் யாராவது ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகே, ஆனால் நீங்கள் வந்து மேக்ஸில் வீக்காக இருக்கீங்க, ஃபிசிக்ஸில் வீக்காக இருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கீங்க, உங்களால் நீங்கள் ஆசைப்படுற டார்கெட்டை வந்து எடுக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கல்ல, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில், சரியா, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், 12th தீமின்னல் ரிவிஷன் கோர்ஸ்ன்னு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் டியூஷன் பேஜ் வந்துடும். உங்களுக்கு 50 days நாங்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். சரியா? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். நீங்கள் 200 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கொடுத்துருவோம், PDF அந்த மாதிரி எல்லாமே. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் 899 rupees பே பண்ணி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இதில் ஃபுல் ரிவிஷன் இருக்க போது எல்லாமே உனக்கு கேரண்டியாக சூப்பராக நடத்தி கொடுத்துருவோம். சரியா? யாருக்கு வேணுமோ இதில் போயிட்டு பை ஃபுல் கோர்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு உங்ககிட்ட ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் என்ன இருக்கோ அதிலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது நீட்டு, ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீட்டு ஜேஇயோடைய கிராஷ் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 year ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஃபீஸ் கன்செஷன்லாம் இருக்கும். நீங்கள் போய் அங்கே சொல்லலாம், நாங்கள் இந்த மாதிரி தீமின்னல் பேட்சில் படிக்கிறோம், ஸ்டேட் போர்ட் சேனல் பார்த்தா படிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்குன்னு தனி ஃபீஸ் கன்செஷனும் இருக்குது. ஸோ யாருக்கு வேணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எவ்ரிடே நான் 50 days போடுற இந்த சம்ஸ் எல்லாம் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணிட்டே வா. என் கூட சேர்ந்து நல்லா படி. சூப்பராக நம்ம எக்ஸாமில் மார்க் எடுக்கலாம். ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் பை. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சரியா? பாய்.